அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு நான் உன்னை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல அப்படின்னு ஒன்று. ஆனால் என்னை நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன்றதை மட்டும் சொல்லாத, என்னால் தாங்க முடியாது, நான் அப்படி இது வரைக்கும் நான் பண்ணினதே இல்லை அப்படின்னு அந்த பிரபு ஸ்ரீகாந்த் கேரக்டர் ஸ்ரீகாந்த் சொல்லும்போது அவங்க அதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை லக்ஷ்மியால் புரிஞ்சிக்க முடியும். அதன் பிறகு நடந்தது தான் தமிழ் சினிமாவினுடைய எந்த அத்தியாயங்களையுமே இல்லாத புதுமையான விஷயங்கள். அந்த யாரு இளமையில கெடுத்தானோ அவன் கூடவே சிநேகிதம் வைத்துக் கொள்கிற, நட்பு வைத்துக் கொள்கிற, பரஸ்பரம் மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு உறவு இருக்கு அப்படின்னு 2 பேரும் இருக்கிற அந்த நட்பு இருக்குல்ல, இத இத்தனை வருடங்களா எந்த சினிமாவும் இத சொன்னதே இல்லைங்கிறது அடிச்சு சொல்றேன். அந்த ஒரு இடத்த எந்த ஒரு சினிமாவுமே காட்சிப்படுத்தினதே கிடையாது. அந்த சிகரெட் குடிச்சிட்டே இருப்பார் ஸ்ரீகாந்த். அப்போ அந்த சிகரெட்டு டப்பாவை எடுத்து அப்படி முகர்ந்து பார்ப்பாங்க லக்ஷ்மி. இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முதலான ஒரு ஆண் வாசனை அப்படிங்கிறது இந்த சிகரெட் வாசனையோடு சேர்ந்ததாக ஸ்ரீகாந்தனுடைய அந்த சிகரெட் புகையோடு இருக்கிற வாசனை தாங்கிறதுனால அவங்களுக்குள்ளார அந்த வாசனை வந்து அப்படியே உள்ள பதிஞ்சிருக்குங்கிறத அந்த இடத்துல ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் அதுக்கு அடுத்த கட்டமாக என் டேபிளுக்கு ஒரு ஆஷே ஒன்று வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பாய்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும். ஸ்ரீகாந்த் அடிக்கடி வரதுனால அங்கே ஆஷ்ரே ஒன்று இருக்கிறதாகவும் காட்டப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு லுங்கி வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் இவருக்கு ஸ்ரீகாந்த் சார். அந்த கைலியை வீட்டில் கட்டிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருது பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சுந்தரி பாய்க்கு, லக்ஷ்மியோட அம்மாவுக்கு பிடிக்காது. தன்னுடைய அண்ணாவுக்கு உடனே லெட்ரு போட்டுருவாங்க. தாய் மாமா வந்து இங்கே தொடுறேன் அங்கே தொடுறேன் பேர் வழின்னு அசடு வழிஞ்சிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பார் ஒய்ஜி பார்த்த சாரதி. ஒரு கட்டத்தில் யார் அவன் அப்படி இப்படின்னு அம்மா கேட்பாங்க. யாரோ ஒருத்தன் கூட அது மாதிரி வந்துட்டு இருக்கே, அவன் யாரோ ஒருத்தன் இல்லை அந்த ஒருத்தன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி சொல்லுவாங்க, அவன் தாம்மா இது மாமா சொன்னார் இல்லையோ, இது மாதிரி நீ உன்னை கெடுத்தவனை தேடி கண்டுபிடிச்சி சந்திக்க முடியுதான்னு பாரேண்டி அப்படின்னு சொன்னார்ல, சந்திச்சிட்டேன், அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும். இதுக்கு அடுத்தடுத்த காட்சிகள் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், வந்து சிகரெட் படிக்கிறதா இருக்கட்டும், அதை அம்மாக்காரி கடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இயல்பாக பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கு இடையில இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத அண்ணங்காரை பார்த்துட்டு அண்ணா ஆவேசப்படுறதா இருக்கட்டும், யார் யார் கூடவே ஊர் சுற்றுறாவ, கண்ட தரமாலாம் பண்ணுறாவ அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட நான் கேட்டேன், நான் என்னை பற்றி என்னத்தை விமர்சனம் பண்ணுறேன் நீனு அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் எனக்கு மாதம் 50 ரூபா கொடுக்க சொல்லுங்க, நான் என் பிள்ளையாண்ட ஆற்றுக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு சுந்தரி பாய் சொல்ல, என்னம்மா நீ உனக்கே எனக்கு என்னம்மா சண்டை, ஏம்மா நீ என்னை பிடிச்சிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கை நிறைய பணத்தை கொடுத்துட்டு நீ எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப மனசை ரொம்ப நெகிழ பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணின விஷயம் வந்து அம்மா இல்லை, லக்ஷ்மி தனியாக தான் இருக்காங்க, அம்மாவும் இல்லை, அம்மா வந்து பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றத பயன்படுத்திக்கிட்டு ஊர்லேருந்து வந்து டேரா போட்டுருவார் தாய் மாமா ஒய்ஜி பார்த்தாரு. அப்படி வந்த உடனே டக்குன்னு இவங்க கிளம்பி இதை போயிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்மாவை போய், அம்மா மாமா வந்திருக்கார் ஆற்றுக்கு வந்துடும், டைலாக் அவ்வளோதான் இருக்கும். மாமா வந்திருக்கார் ஆற்றுக்கு வந்துரு, மாமா போகிற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும், புரியுறதா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்குள்ளார 1000 விஷயம் இருக்கு. மாமா வந்துட்டாரு, டார்ச்சர் தாங்க முடியாது, இதை எப்படி ஒரு தாய் மாமா பற்றின விஷயத்த அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோதான் மேட்ரு, டைலாகே அவ்வளோதான். மாமா வந்திருக்கார், நீ வந்துரு ஆற்றுக்கு, மாமா போகிற வரைக்கும் நீ தான் இருக்கணும், தெரியும் அங்கே தான் இருக்கணும், தெரியறதா அப்படின்னு அந்த லக்ஷ்மி கேட்குற இடம் இருக்குல்ல, வலிக்குங்க நமக்கு. அது அந்த கங்காவாவே நம்ம மாறிடுவோம் அந்த இடத்துல, வலிக்கும், தாங்க முடியாது, ஏன்டா இப்படி அவளை இம்சை பண்றீங்க அப்படின்ற ஒரு கோபம் வரும் நமக்கு. இதே போல இன்னொரு இடத்துல பார்த்தாக்க அவர்கிட்ட என்ன படிச்சுட்டு இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காலை ஒய்ஜி பார்த்த சாரதி வந்து லக்ஷ்மி மேலே காலை போடுறதும், அவள் என்ன படிச்சுட்டு இருக்கேன் போது மகாத்மா காந்தியினுடைய கோட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறத சொல்கிறதும், மகாத்மா காந்தி சொன்ன உன் நகங்களே ஆயுதங்கள்னு சொன்ன விஷயத்த அவர் அங்கே சொல்கிறதும், உடனே அசூயையாக அவர் தூங்குறதா அப்படியே விட்டேத்தியாக இருக்கிறதும், பின்பொரு முறை
நைட்டில் மாடியில் அவள் அத்துமீறுவதற்கு முயற்சி செய்யும்போது அவங்க அங்கே இருக்கிறத எடுத்து அடிக்கிறதுக்கு போகிறதும், அவர் பெல்ட்டை கட்டியிருப்பார், அந்த இடுப்பில் இருக்கிற பெல்ட்டு, அந்த பெல்ட்டை வச்சு அடிக்கிறதுக்கு போகிறோம். அவர் அடிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அங்கே இருக்கிற டம்ளர் கும்பலர் சொம்பு கும்பு எல்லாத்தையும் அடிக்கிறதுமா ஆவேசத்தோடு இருக்கிறது. அடுத்த நாள் காலையில் அந்த மாமா கதவை தட்டுவார். லக்ஷ்மியோட ரூம் கதவை திறப்பாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்பாரு. நமஸ்காரம் பண்ணுவாங்க. எப்போதும் அப்படி நமஸ்காரம் பண்ணாக்கா இடுப்பு முதுகு அப்படி இப்படின்னு தொட்டு தூக்குகிற ஒய்ஜி பார்த்த சாரதி பேசாமல் அப்படி கையை மட்டும் தூக்கிட்டு அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுக்கப்புறம் கார் கிளம்பி போயிடும். அப்போ லக்ஷ்மி வந்து தான் கெடுக்கப்பட்டது தெரிஞ்ச உடனே அண்ணன் வீட்டு வாசலில் திண்ணையில் உட்கார வச்சப்ப மாமா வந்து கூட்டிகிட்டு போனது, மாமா படிக்க வச்சது, மாமா படித்து பட்டம் வாங்கின உடனே மாமாவையும் மாமியையும் சேர்த்து நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணது, அதுக்கப்புறம் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணது அப்படின்னு மாமா செய்த நல்ல விஷயங்களை மட்டுமே நினைவுபடுத்தி கொண்டு அப்படியே கண்ணில் நீர் ததும்ப அப்படியே நிகழ்ச்சியாக ஒரு பார்வை லக்ஷ்மி பார்ப்பாங்க. லக்ஷ்மி நடிப்புல ஒரு பிரம்ம ராட்சஸ் அந்த காட்சி தெரியப்படுது. அது வர அந்த பார்வையிலேயே சே, நீ என்னதான் என்கிட்ட நீ அத்துமீறி இருந்தாலும் நீ என் மாமா இல்லையா, எனக்கு நீ அடைக்கலை கொடுத்தவன் இல்லையா, என்னை படித்து ஆளாக்குறதுக்கு நீ தானடா காரணம் அப்படின்ற அந்த பார்வை காட்டி கொடுத்தது ரொம்ப அற்புதம். பிரமாதமான நடிகைங்க லக்ஷ்மி. அதே போல இதற்கு அடுத்தாப்புல அவங்க அண்ணன் போய் இவங்கள்ட்ட கேட்குறதா இருக்கட்டும், ஸ்ரீகாந்த்கிட்ட போய் என் பொண்ணுக்கு என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் இப்படி இருந்தீங்கனாக்கா அவள் இதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவளுக்கு ஒரு கண்ணாலம் நடக்குதுனாக்கா நான் வந்து விளைவிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்ரீகாந்தனுடைய மகள் மஞ்சு அப்படிங்கிற கதாபாத்திரம், அந்த மஞ்சு கதாபாத்திரத்திற்கும் லக்ஷ்மிக்கும் நடக்கிற ஒவ்வொரு உரையாடல்களுமே ஒரு பொக்கிஷம். ஒரு போன ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் அவ்வளவு பிரமாதப்படுத்தப்பட்டிருக்கும். இதுக்கு இடையில ஸ்ரீகாந்த் வந்து பார்க்காம வராம இருந்துருவாரு. ஏன்னா லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இதனால தாங்க முடியாது அவங்களுக்கு. அவங்க நேராக ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போய் எங்கே அப்படின்னா பெங்களூர் போயிருக்காரு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது அழுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல. அதான் அந்த அந்த இடத்துல ஒரு டயலாக் ஒன்று வச்சுருப்பார். நம்ம எத்தனையோ தடவை பார்க்காம இருந்திருக்கோம், ஆனால் அப்பெல்லாம் எனக்கு அது பெரிய துக்கமாக தெரியல. ஏன்னா நம்ம திரும்ப பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இப்போ நம்ம திரும்ப பார்ப்போமா பார்க்க மாட்டோமாங்கிற ஒரு நினைப்போடு இருக்கும்போது பார்க்காமலே இருக்கிறதுங்கிறது பெரிய துக்கமாக ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு அழுவா. ஏய் கங்கா, அழுவுறியா நீ அப்படின்னு கேட்பாரு. இல்லை அழக்கூடாது அப்படின்னு வரும். அப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்ல சொல்ல அங்கே ஸ்ரீகாந்த் அழுவார். பிரபு அழறீங்களா? அழக்கூடாது, டோன்ட் க்ரை. ஏன் அழறீங்க? அழாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ உடனே வரீங்களா ஆற்றுக்கு, பார்க்கணும் உங்களை அப்படின்னு. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தில் ஒரு பிராமண பெண் கதாபாத்திரத்தில் இருக்கிற லக்ஷ்மி படத்தினுடைய கடைசி வரைக்கும் அவங்க பிராமண லாங்குவேஜோடைய ஐயர் பாஷையோடையே பேசிட்டு இருப்பாங்க. அதே போல் எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பங்களாவிற்கு உரியவர், காரு வசதிகளோடு இருக்கிறவர், ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்கிறவர், அந்த ஆஃபீஸ்க்கு முதலாளியாக இருக்கிறவர் அப்படின்னாக்க அதுக்குன்னு ஒரு ஸ்லாங் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு இங்கிலீஷ் கலந்த அப்படி இப்படியான பேச்சுக்கள்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டைலாக இருக்கும் இல்லையா. ஆனால் ஜெயகாந்தனுடைய இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். நான் படம் முழுக்க பெரிய செல்வந்தராக இருக்கிற ஸ்ரீகாந்தனுடைய கேரக்டர் மெட்ராஸ் பாஷையிலேயே பொழந்து கட்டிட்டு இருக்கு. மெட்ராஸ் பாஷைனா ஏதோ சேரி பாஷை, ஏதோ ரவுடிங்க பேசுகிற பாஷை அப்படின்னு சினிமா முத்திரை குத்தி வச்சிருந்தது எல்லாத்தையும் அந்த காலத்திலேயே உடச்சி சுக்குநூறு ஆக்கியிருப்பார் ஜெயகாந்தனும் பீம்சிங் அவர்களும். அப்படி ஒரு இந்த இப்படியான சூழ்நிலை, கண்ணாலம் கட்டிக்கிறியா என்னைய, நான் உன்னைய கண்ணாலம் கட்டிக்கிறேன் அப்படின்னு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்ரீகாந்த் சொல்லியிருப்பாரு. அப்போ லக்ஷ்மி வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கடைசியில் வந்து சந்திக்கும் போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அவங்களால இதை தாங்கவே முடியாது. கடைசியில் அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர் அப்படியே பிரிவார். லக்ஷ்மி தனிமையோடு அப்படியே இருப்பாங்க.
அப்படின்னு காட்சிப்படுத்தப்பட்டார். இதுதான் கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி வந்த அவலூறு தொடர்கதையினுடைய கவிதா கதாபாத்திரத்தினுடைய ஒரு வெர்ஷனா. இதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்துருச்சு, அந்த வெர்ஷனா இருக்கட்டும். இதற்கு அடுத்தாப்புல வந்த மஞ்சு அப்படிங்கிற கதாபாத்திரம் கொண்ட ஸ்ரீபிரியா நடித்த அவள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு படமும் இதனுடைய இன்னொரு வெர்ஷனாகவும் நாம் பார்க்குறேன். நான் பீம்சிங் டைரக்ஷனில் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களில் மெல்லிசை மன்னருடைய இசையில் கண்ணதாசனுடைய பாடல்கள் 2 பாட்டு. உண்மையை சொல்லுகிறேன், கண்டதை சொல்லுகிறேன், உள்ளதை சொல்லுகிறேன்னு ஒரு பாட்டு, நாகேஷ் பாட்டு. நாகேஷனுடைய கேரக்டர் நடிப்பு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அவ்வளவு இயல்பாக ஒவ்வொரு சுந்தரி பாயினுடைய நடிப்பு பிரமாதம், லக்ஷ்மி மேடமோட நடிப்பு பிரமாதம், ஸ்ரீகாந்த் சாருடைய நடிப்பு பிரமாதம், அந்த நாகேஷ் சாருடைய நடிப்பு பிரமாதம். சுந்தரி லக்ஷ்மியோட அண்ணன் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் கணேசன் அப்படின்னு, அந்த கேரக்டர் ரொம்ப பிரமாதம். இங்கே அவங்க மனைவியாக ராஜசுலோச்சனா, சின்ன கேரக்டர் தான் ஸ்ரீகாந்தோட மனைவிக்கு, அவங்களுக்கு ஸ்ரீகாந்தோட பொண்ணு. இப்படி ஒரு 6-8 கதாபாத்திரங்கள் தான் உலுக்கி எடுத்தும் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த படத்துல இந்த தலைப்பை வச்சுக்கிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தப்போ கூட எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. என்னடா ஒரு நல்ல தலைப்பை இப்படி இது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த படத்தை பார்த்தப்ப புதுசாக வந்த சில நேரங்களில் சில மனிதர்கள், அந்த ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்களுக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் கூட இந்த படம், அந்த புதுசாக வந்த படம் எனக்கு உள்ளார ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஆனால் 1977 வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்த பீம்சிங் இயக்கத்தில் ஜெயகாந்தனுடைய வார்ப்பில் லக்ஷ்மி கங்காவாகவே மாறி இருக்கிற அந்த லக்ஷ்மி, இவங்களை பாருன்னு சொல்லி சந்திரமுகியில் சொல்லுவார். இந்த படத்தில் லக்ஷ்மி கங்காவாகவே மாறி இருப்பாங்க. இதை அடுத்து கங்கா எங்கே போகிறாள்னு ஒரு கதையும் ஜெயகாந்தன் எழுதினார். அக்னி பிரவேசம்ங்கிற ஒரு சிறுகதை, சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற இந்த படம், இதை ஏற்படுத்திய தாக்கம், இந்த படத்துக்கு அன்னைக்கு வழங்கப்பட்ட விமர்சனங்கள், பாராட்டுக்கள், எதிர்ப்புகள், இதெல்லாம் தாண்டி 47 வருடங்கள் கடந்தும் கூட ஒரு சினிமா நம்மளை என்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கு, வலிக்க செய்யுது. அந்த கங்கா என்ன ஆனா அப்படின்னு கேட்க வைக்குது. அப்படின்னா இதுதான் ஒரு எழுத்துக்கு, ஒரு நல்ல படைப்புக்கு ஏற்படுத்துகிற விளைவா அந்த நான் பார்க்குறேன். நான் அந்த ஜெயகாந்தனுக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் அந்த மொத்த டீமுக்கும் பெரிய சல்யூட்.